திமுக திருச்சியில மாபெரும் மாநாட பிளான் பண்ணி மார்ச் 9ஆம் தேதி ஒரு பெரிய ஈவெண்ட்டை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம சேனல்லையும் நிறைய அதை பத்தி பேசியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா மாறி இருக்கு. திமுகவுக்கு மட்டும் இல்லாமல் பாஜகவும் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய ரேலியை பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ரேலியில பிரதமர் மோடி அவர்களும் கலந்து கொள்ள போறாங்க. மார்ச் 9ஆம் தேதி திமுக திருச்சியில, மார்ச் 11ஆம் தேதி பாஜக திருச்சியில அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலியை பிளான் பண்ணியிருக்கிறாங்க பாஜக. ஸோ இது ஒரு ரைவல்ரியை திமுக பாஜக திருச்சியில கிரியேட் பண்றாங்க அப்படின்றது திருச்சிக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கு. மார்ச் 11ஆம் தேதி மோடி அவர்கள் பஞ்சப்பூர்ல லேண்ட் ஆகுறாங்க. 5 மணி அளவில் பப்ளிக்கை அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்ற செய்தியானது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரேலி நடக்க போற இடம் அப்படின்றது 30 கிலோமீட்டருக்கு, வெறும் 30 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். திமுக எந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்களோ அதுக்கும் இந்த ரேலி பாஜகவினுடைய ரேலி நடக்க போறதுக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் திருச்சியில பிளான் பண்ணிருக்காங்க. மோடி அவர்களோட சேர்ந்து பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே ரேலியில கலந்து கொள்ள போறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கலா கவனம் பெற்றிருக்கு. மோடி அவர்கள் வராரு, ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடை பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே அழைப்புகளையும் கொடுத்திருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அவர் இந்த ஒரு ஈவெண்ட் எப்படி பாக்குறாங்கன்னா, மெயின் பிக்சரே திருச்சியில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்களே கன்வே பண்றாரு. மெயின் பிக்சர்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா, இந்த 2026 தேர்தலுக்கான அடித்தளம், அடுத்ததாக அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அளவில் இதை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் மெயின் பிக்சர்னு அவங்க சொல்ல வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் இங்கே இடம் பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ராகுல் காந்தி அவர்களும் வராரு அப்படின்னா மோடியும் வராரு, ராகுல் காந்தியும் வராரு, அதுவும் ஒரே இடத்துக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ராகுல் காந்தி அவர்களை எத்தனை முறையோ ட்ரை பண்ணி திமுகவால் ராகுல் காந்தி வர்ற மறுக்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் கிடைக்குது. மறுக்கிறாருன்றதை விட அவர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்றது சிரமம் தான் அப்படின்றது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. இந்த மாநாடு அப்படின்றது திமுகவுக்கு ஒரு முக்கியமான மாநாடு. 12th சக்சசிவ் ஒரு கான்ஃபரன்ஸா இது பார்க்கப்படுது. தொடர்ந்து மாநாடுகள், கழகங்கள் எல்லாத்தையுமே அமைச்சிட்டு இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நிர்வாகிகள் அழைப்பு எடுத்திருக்கிறாரு. 75 ஆண்டு காலம் அப்படின்றப்போ எவ்வளவு நிர்வாகிகள் எல்லாருமே வாங்க, உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக நான் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற செய்தியானது கிடைச்சிருக்கு. உளவுத்துறை வைத்து எவ்வளவு பேர் வர போறாங்க, எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வரும் அப்படின்ற அளவுக்கு பிளான் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸையும் பண்ணிட்டு இருக்காங்க. 500 ஏக்கர்ல இந்த மாநாடை பிளான் பண்ணியிருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாஜகவும் திருச்சியில பஞ்சப்பூர்ல மோடி அவர்கள் லேண்ட் ஆகி 5 மணிக்கு அட்ரஸ் பண்ண போற அந்த இடம் பொறுத்த வரைக்கும் 30 ஏக்கர் பரப்பளவில் அவங்களும் அந்த ஒரு மீட்டிங்கை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி 2 கட்சிகளும் திருச்சியை மையமாக வச்சிருக்காங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி அப்படின்றது ஒரு எமோஷனலா கனெக்டான ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு அப்புறமாக 2021 தான் திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க. 2021 இதே இடத்துல இப்போ எங்க பிளான் பண்ணியிருக்காங்க, சிறுகனூர்ல தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே சிறுகனூர்ல தான் 2021 ஸ்டாலின் அவர்கள் ஒரு 7 ப்ராமிசஸ், மக்களுக்கு முக்கியத்துவமான கல்வி, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் முக்கியமாக அவங்க என்னென்ன செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிசஸ் 2021 தேர்தலுக்காக அந்த இடத்துல தான் கொடுத்திருந்தாங்க. அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தந்திருந்தது. ஸோ எமோஷனலா திமுகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாக திருச்சி இருக்கு. அதே இடத்துல தான் இப்போ 2026 பிளான் பண்ணியிருக்காங்க திமுக. அது மட்டும் இல்லாம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய சார்ஜஸ்ல இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் கிட்ட தான் இந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கிளீன் அப்படின்றத தன்னை நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு மேல இந்த ஒரு பார்வை மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு. ஸோ இப்போ இது அவருக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு பெருமையாக தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. மாநாடுனா KN நேருனா மாநாடு, வெளியெல்லாம் வியக்கிற வகையில ரொம்ப பிரம்மாண்டமாக மாநாடுகளை அரேஞ்ச் பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட தான் இந்த பொறுப்பையும் கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஸ்டாலின் அவர்களே தெரிவிக்கிறாரு தன்னுடைய கடிதத்துல. இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தன்னை தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தன்னுடைய பவரை நிரூபிச்சு கொள்ள இது ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி கூட KN நேரு அவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ KN நேரு அவர்கள் இந்த மாநாட்டை எந்த அளவுக்கு வெற்றிகரமாக, எந்த எவ்வளவு கூட்டத்தை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்றாங்க, ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி சரியாக அமையுது அப்படின்ற மாதிரி இது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை டெஸ்ட் பண்ற வகையிலையும் ப்ரூவ் பண்ற வகையிலையும் இந்த ஒரு மாநாடானது KN நேரு அவர்களுக்குமே அமைஞ்சிருக்கு. திமுகவோட பிளானை பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கு இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இந்த ஈவெண்ட் இருக்கும், இந்த மாநாடு பிளான் பண்ணியிருக்கிறதாக செய்தியானது கிடைச்சிருக்கு.
இதுல குறிப்பா 2026 தேர்தலுக்காக ப்ராமிசஸையும் வந்து வெளியில சொல்வாங்க, இதுல தான் வந்து வெளியிட போறாங்க அப்படின்றதையும் நேரு அவர்களே பத்திரிகையாளர்களுடைய சந்திப்புல வந்து தெரிவிக்கிறாரு. இதுல 2021ல எப்படி அந்த 7 ப்ராமிசஸ் அவங்களோட விஷனை வந்து டாக்குமெண்டடா வந்து வெளியில சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பிளான் பண்ணியிருக்கிறதாக நேரு அவர்களே வந்து பதிவு பண்றாரு. ஸோ அதை தாண்டி இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கான்சர்ட், அவங்களுடைய ஒரு பாடல் நிகழ்ச்சியும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 4 மணி நேரம் இந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. திருச்சியில் அடுத்தடுத்து வந்து கட்சிகளினுடைய வருகை, மக்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து திருச்சியில் எல்லா கட்சிகளும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது திருச்சிக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இந்த பக்கம் பாஜகவும் நான் சொன்ன மாதிரி மார்ச் 11ஆம் தேதி ரேலியை பிளான் பண்ணுறாங்க. மக்களை அட்ரஸ் பண்ணுறதோடு பாஜக மோடி அவர்களே வந்து இந்த கேம்பெயின், இந்த தேர்தலுக்கான கேம்பெயினை வந்து ரொம்ப மும்மரமாக பண்ற வகையில் கேம்பெயின்ஸை வந்து தொடங்குவார். இப்போதான் மோடி அவர்கள் வந்து மதுரைக்கு வந்துட்டு போயிருந்தாங்க, திருப்பரங்குன்றம் வந்தாங்க, அடுத்ததாக வந்து திருச்சிக்கு வராரு. ஸோ திருச்சியிலையுமே வந்து இங்கேயும் செவரல் ப்ராஜெக்ட்ஸை பற்றின ஒரு இன்புட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லுவார். இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரியான விஷயங்கள் பாஜக பண்ணுவாங்க அப்படின்றதையும் மோடி அவர்களே வந்து மக்கள் கிட்ட அறிவிப்பார். அது வந்து ஒரு இம்பாக்டை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணும் அப்படின்றதான் அவங்களுடைய கேம்பெயினிங் லெவலாக எப்போவுமே இருந்திருக்கு. மற்ற மாநிலங்கள்லையும் தேர்தல்கள் நடக்கும்பொழுது மோடி அவர்கள் வந்து சில விஷயங்களை இன்புட்ஸாக சொல்கிறது அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ரேலியிலையுமே வந்து மோடி அவர்கள் சொல்வார் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வந்துட்டு இருக்கிறது, இந்த எலெக்ஷனை பாஜகவும் எந்த அளவுக்கு வந்து கேம்பெயினிங்லாம் முக்கியத்துவம் காட்டுறாங்க அப்படின்றத காட்டுது. ஸோ பாஜக திமுக 2 பேரும் திருச்சியில் வந்து குறி வச்சிருக்கிறாங்க. ஸோ திமுகவினுடைய இந்த மாபெரும் மாநாடு எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, 500 ஏக்கரில் 10 லட்சம் நிர்வாகிகளுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். என்டிஏல யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படின்றதுமே வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக இருந்துட்டு இருக்கு. அதை பற்றி இந்த கூட்டத்தில் வந்து பேச போகிறது இல்லை அப்படின்றதையும் இந்த பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து தெரிவிக்கிறாரு. காங்கிரஸ் திமுக மாதிரி எந்த ஒரு குழப்பமும் எங்களுக்குள்ள இருக்காது அப்படின்றதையும் நயனா நாகேந்திரன் அவர்கள் அஷூரன்ஸ் மாதிரி ஒன்று சொல்றாரு பத்திரிகையாளர்கள் முன்னாடி. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பினருக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போய் விஷயம் அவங்களுடைய இந்த 2 தரப்பும் மக்கள் மத்தியில் திருச்சியில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கு அரசியல் தளத்தில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளோடு வரப்போகிறாங்களா, என்ன மாதிரியான நிகழ்வுகள், யார் என்ன பேச போகிறாங்க, கூட்டணி கட்சிகளில் ராகுல் காந்தி அவர்கள் வராதது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும், வந்தால் எப்படி ஏற்படுத்தும், இப்படி பல கோணங்களில் இது பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.